வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல சீமானனுக்கு எவ்வளவு ஓட்டு வரும்னு சொல்லிட்டு அவங்க தம்பிங்க கவலைப்படுறாங்களோ இல்லையோ, அந்த வீடியோவை நாமளாவது போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு நான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சீமானனுடைய தம்பிகள் சீமானன் மேல கவலைப்படல. அவங்களுடைய டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் ஜெயிப்பாரா தோப்பாரா, இல்ல விஜய் தோந்தா அடுத்து என்ன பண்ணுவாரு, ஜெயிச்சா என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவரு பின்னாடி போயிட்டாங்க. இருந்தாலும் என் மனசு கேட்கல. அதனால சீமானனுக்கு இந்த கருத்து கணிப்புல அவருக்கு இடமே கொடுக்கல அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால சீமானனுக்கு ஆதரவாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இங்க தெரியற கியூஆர் கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு உங்களால உதவ முடிஞ்சா உதவுங்க. சரி, ஓகே. சீமானனுக்கு எப்படி நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, கருத்து கணிப்புல கிட்டத்தட்ட 9-10 பேர் எடுத்தாங்க. எந்த கருத்து கணிப்பிலும் சரி சீமானனுக்குன்னு ஒரு தனி இடம் ஒதுக்கவே இல்லை. அந்த 3 கட்சிகளுக்கு மட்டும்தான் அவங்க முதலிடம் கொடுத்தாங்க. சீமானனுக்கு அவங்களை தொடர்ந்து அவங்க கண்டுக்கவே இல்லை அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள்ல இந்த கருத்து கணிப்பு எல்லாம் கரெக்டா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட எல்லாமே தப்பாதான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோ நம்ம சொல்ல போறோம். கருத்து கணிப்புனா எதை எடுக்க போறாங்க? இப்ப கால் பண்ணி பேசுறாங்க, அல்லது ஒரு கால் வரும், இந்த மாதிரி நீங்க யாருக்கு ஓட்டு போட விரும்புறீங்க, 1 2 அது ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா, தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏரியாவில் போய் ஒரு 10 பேர் 20 பேர்த்துக்காக கருத்து கணிப்பு எடுப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, தேர்தல் முடிஞ்சு ஓட்டு போட்டு வெளியே வரீங்க பாத்தீங்களா, அப்ப மைக் வச்சுட்டு யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, இது போல நிறைய இடத்துல ஒரு 45% கருத்து கணிப்பு எடுத்ததாக அவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையிலே அவங்க எடுத்திருப்பாங்களா அப்படிங்கறத எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கருத்து கணிப்புனா முழுமையா எடுக்கணும். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கருத்து கணிப்பு எடுத்தாதான் வரும் அப்படின்னு சில பேர் உண்மை கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வேணும்னே வேற கட்சி மாற்றி சொல்ற ஆட்களும் இருக்காங்க. நாளைக்கு எதிர்ப்பு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை கட்சிக்காரங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க ஆதரவா தான் நான் பேசி ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய பேர் இந்த மாற்றி பேசுவாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். சீமானனுக்கு என்ன ஆதரவு பண்ண போறேன்னு பாக்குறீங்களா? சரி, ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வந்தேன். அதாவது கருத்து கணிப்புங்கிற பேர்ல இவங்க பொய்யா பேசின கருத்து கணிப்பை சிலர் எடுத்து பார்க்கலாமா? சிரஞ்சீவியோட மாசு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தெலுங்கு நடிகர் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அதாவது பாத்தீங்கன்னா, அவருக்கு எவ்வளவு மாசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விஜய் சாருக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு கூட்டம் சஞ்சய்க்கு ஆந்திராவில் இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு மறுக்க முடியாத கருத்து. அந்த அளவுக்கு வந்த கூட்டம் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கருத்து கணிப்புல சிரஞ்சய்க்கு கிட்டத்தட்ட 29% சிரஞ்சீவிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சிரஞ்சீவியோட ஓட்டு சதவீதம் 25% ஆந்திராவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அனைத்து கருத்து கணிப்பையும் பொய்யாக்கிற விதமாக அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15% தான் கிடைச்சது. 14% மைனஸ்ல தான் போயிருச்சு அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்த்தோம். அதாவது என்னன்னா, ஒரு கருத்து கணிப்புனா அந்த கருத்து கணிப்பு கரெக்டா இருக்குன்னு இல்ல, அவங்க ஒரு அப்ராச்மெண்டா அது டீல் பண்ணுவாங்க. அந்த அப்ராச்மெண்ட்டை ஒண்ணு தாண்டி போகலாம், இல்லைன்னா பேக் அடிக்கலாம். ஆனா இருந்தாலும் 14% அப்ராச்மெண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ்ல அவங்க சொன்னதுதான் எல்லாத்துக்கும் டிப்ரெஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட கருத்து கணிப்பு எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி ஆந்திராவிலேயே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் நம்ம சொல்லப்படுது. சரி, ஓகே. அடுத்ததா பொய்யா போன கருத்து கணிப்பு நான் யாருன்னு பாத்தீங்கன்னா, பவன் கல்யாண். அவர் இன்னைக்கு டெபுட்டி சிஎம்மா இருக்காரு ஆந்திராவுக்கு. அவர்களுடைய கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா, அவர் போட்டியிடும் போது கருத்து கணிப்பு எவ்வளவு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, 21% பவன் கல்யாணுக்கு கருத்து கணிப்பு, அப்ப வாக்கு தொகுதியில் வரும், பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 21% அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த கருத்து கணிப்பு முழுதும் பொய்யாக்கும் விதமாக என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, வெறும் 5% தான் பவன் கல்யாண் அவர்களுக்கு தேர்தல் அவர் கிடைச்சது ஃபர்ஸ்ட் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல வரேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, கருத்து கணிப்புல ஒரு முன்ன பின்ன ஒரு 2 1 அவ்வளவுதான் அதிகமா வரும். இங்க எப்படின்னா, கிட்டத்தட்ட 21 சொன்னாங்க, இங்க 5 தான் வந்திருக்கு. அப்படின்னா 16% எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். 16%ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது மிகப்பெரிய ஒரு ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த அளவுக்கு கருத்து கணிப்பு சொல்றதெல்லாம் உண்மையிலே அது ஏத்துக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு அது அப்படின்னு சொல்லி கூட பார்க்கப்படுது. சரி, 3வதா தப்பா போன கருத்து கணிப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா, கமல் சார்.
கமல் சார் வந்து தன்னுடைய கட்சியில வந்து போட்டியிடும் போது எல்லாரும் கருத்து கணிப்பு எடுத்து அங்கங்க சேனல்ஸ் எல்லாம் பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு சின்ன ட்வீட் போட்டா கூட அந்த ட்வீட்டுக்கு வந்து ஒரு லட்சக்கணக்கான பேர் காத்திருந்து அதுக்கு லைக் போடுறது, அதுக்கு வந்து ரீட்வீட் பண்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு எப்படி விஜய் சார் இருக்காரோ அந்த மாதிரி வந்து ஒரு மாசம் காட்டினார். அப்போ வந்து அவங்க என்ன மாதிரி ஒரு தொகை சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதாவது பாத்தீங்கன்னா 15% வந்து கமல் சாருக்கு சொன்னாங்க. 15% கமல் சாருக்கு சொன்னவங்க, அதாவது அப்படியே ஆப்போசிட்டா 15 சொன்னாங்க. ஒரு 10 வந்திருந்தா கூட நம்ம வந்து நம்பலாம் அந்த கருத்து கணிப்ப. ஆனா எவ்வளவு வந்துச்சு தெரியுமா? வெறும் 3 தான் வந்துச்சுங்கிறது தான் வரலாற்று உண்மை. அதாவது 10% எங்க இருக்கு, வெறும் 3% எங்க இருக்கு? இது வந்து இவ்வளவு கருத்து கணிப்பு தப்பா சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். அது வந்து எவ்வளவு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்க. 15க்கும் 3க்கும் எவ்வளவு தூரம் ஏணி வச்சா கூட எட்டாது. அந்த மாதிரி ஒரு 4-5 பங்கு வந்து அதிகமா சொன்னாங்க. கமல் சாருக்கு வந்து இந்த மாதிரி நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்துதான் நம்ம யாரை பார்க்கணும் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து வியூக வகுப்பாளர். அதாவது போன வாட்டி வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை செஞ்சாரு, மோடிக்கு வேலை செஞ்சாரு, அடுத்து திமுகவுக்கு வேலை செஞ்சாரு. இப்போ வந்து விஜய் சாருக்கு வேலை செய்யறதா இருந்துச்சு, ஆனா அவர் வந்து வரல. அவரும் ஒரு தொகுதியில போட்டி போட்டு இப்ப தோந்துட்டாரு. ஆனா இருந்தாலும் அவர் வந்து வியூக வகுப்பாளர்னா அடுத்த கட்சிக்கு வந்து வியூகம் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் போங்க, இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே உந்துதல் பண்ணி மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்குறது அப்படிங்கிற ஐடியாவை அவர் பண்ணுவார். அந்த மாதிரி பண்ணுதான் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் வந்து வேலை செஞ்சாரு. அடுத்த வந்து விஜய் அவர்களுக்கும் வேலை செய்யறதாக ஒரு ரூமர் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து மேடையில ஏத்தி உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரசாந்த் கிஷோர் அவங்க கண்டுக்கவே இல்லை. அடுத்துதான் இப்ப அது வேண்டாம். இப்ப அடுத்து என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து எவ்வளவு சொன்னாங்க இந்த சேனல்ஸ் எல்லாம் வந்து கருத்து கணிப்பு எப்படி சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா 18% சொன்னாங்க. கமல் சாருக்காவது 15% சொன்னாங்க. பிரசாந்த் கிஷோருக்கு 18% சொன்னாங்க. 18% சொன்ன இடத்துல ஒரு 10, ஒரு 12, ஒரு 8 வாங்கியிருந்தா கூட சந்தோஷப்படலாம். வெறும் 3 வாங்கினாரு. 18% எங்க இருக்கு, 3% எங்க இருக்கு? நீங்களே யோசனை பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி வந்து ஒரு கருத்து கணிப்புல ஒரு பெரிய ஒரு அடி வாங்கினது அந்த இடம். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர்ங்கிறது வியூக வகுப்பாளர். அது வந்து எப்படி மக்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்பாரு. ஆனா அவருக்கு வந்து ஓட்டு விழுவல அப்படிங்கும்போது வந்து இது அவர் நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வந்து மொத்தமா முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா 18க்கு 3, 18% எங்க இருக்கு, 3% எங்க இருக்கு? நீங்களே யோசனை பண்ணுங்க. இதுதான் இவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போலிங். சரி, ஓகே. அடுத்து இதெல்லாம் இருக்கட்டும். இது எல்லாம் சீமானனுக்கு என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? அப்ப அதை தான் நான் வந்து பேச போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, சீமானன் வந்து இதுக்கு வந்து ஏருக்கு மாறா இருந்தாரு. அதாவது கடந்த தேர்தல்ல 23ல லோக்சபா தேர்தல்ல 24ல லோக்சபா தேர்தல்ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, வெறும் 3% தான் எடுப்பாரு சீமானண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட எக்ஸிட் போலிங் எல்லாம் இதில் தான் சொல்லிச்சு. அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, அதாவது ஓட்டு என்றதுக்கு முந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குழப்பி சீமானனுக்கு வெறும் 3% தான்ப்பா கிடைக்கும். சீமானன் இந்த வாட்டி அவ்வளவுதான், அங்கீகாரம் கூட வாங்க முடியாது, சீமானனுடைய லைஃப் காலி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீமானனை வந்து கிட்டத்தட்ட அவரோட மன உளைச்சலே பண்ணி விட்டாங்க அந்த தேர்தல்ல. ஆனா அவர் வாங்கி இருக்கிற வாக்கு சதவீதம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 8.22 36 லட்சம் ஓட்டு வாங்கி தன்னுடைய கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மீட்டெடுத்தாரு சீமானன் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணும். அதாவது நாம் என்ன சொன்ன நடிகர்கள் எல்லாருமே கம்மியா வந்து சதவீதம் வந்துச்சு. ஆனா இவங்க
அதாவது சேனல்ஸ் சொன்னது வந்து அதிக வாக்கு சதவீதம். ஆனா சீமானனுக்கு சொன்னது கம்மியான வாக்கு சதவீதம், ஆனா எடுத்தது பாத்தீங்கன்னா 8.22. அப்படிங்கும்போது வந்து ஒரு 3வது பெரிய கட்சியா வளர்ந்து வந்துச்சு அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதனால இந்த கருத்து கணிப்பெல்லாம் இப்படியே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஆனா ஒருவேளை சப்போஸ் மாறினாலும் மாறலாம். ஏன்னா மக்கள் என்ன மாதிரி மனநிலையில நம்மளுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. சும்மா கருத்து கணிப்புனா உங்க மனசுல இருக்கிறத நான் படிக்க முடியாது, என் மனசுல இருக்கிறத நீங்க படிக்க முடியாது. நானா பார்த்து அது உண்மையா பொய்யான்னு நான் சொன்னாதான் உண்டு. அது உண்மை சொல்றேன்னா பொய் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனாலதான் சொல்ல வரேன். இப்ப 3% சொன்னவருக்கு 8% வந்திருக்க. அதனால இப்ப வந்து சீமானோட பேரை கூட சேர்த்தாம இருக்காங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். கண்டிப்பா சீமானனுடைய கெரியர்ல இது முக்கியமான தேர்தலா இருக்க போறோம்னு சொல்லிட்டு அண்ணன் திருத்தணி எல்லாம் போயிட்டு வந்தார். பார்த்திருப்பீங்க. சரி, ஓகே, நல்லது நடந்தா நல்லதுதான், வேற ஒன்றும் தவறெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனா இருந்தாலும் சீமானனுக்கு விஜய் அண்ணன் மேல ஒரு தனி கோபம் இருக்குதான் செய்யுது. இதெல்லாம் வந்து காலப்போக்கில் கடந்து போவோம். சரி, ஓகே. இதனால என்னப்பா சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, எதையும் வந்து தேர்தல் 4ஆம் தேதிக்கு மேலதான் வந்து நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீமானனுக்கு ஆதரவா தயவு செய்து பேசுங்க, அவங்க தம்பிகளாக நீங்க பேசுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்கெல்லாம் வந்து பேசுறது நாங்க இறங்கி பேசுறோம்னா ஏதோ அண்ணன் வந்து மன வருத்தப்பட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க இறங்கி பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.